மெகா கூட்டணி அமைப்போம் நீங்க இதுவரைக்கும் யாருமே வந்ததாக தெரியலையே. திமுக எந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க? விலகி சென்றவர்கள் ஒன்றாக இணைத்து அதிமுக எதிராக தேர்தல் நேரத்தில் வந்து கட்சியின் சின்னத்தை முடக்கப்படாத ஒரு தரவாக கிடைக்கிறது. நீதிமன்றத்தில் எல்லா தீர்ப்பு வந்தாச்சு, தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு, இனிமே எங்க முடக்க முடியும்? அது ஆசை நிறைவேறாது. அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவருடைய மகனுக்கு வந்து சீட்டு கேட்கிறாரு. இது வாரிசு அரசியல் அரசியல் திமுக தலைவர் திரு கருணாநிதி இருந்தார். அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு யார் தலைவரே? திரு ஸ்டாலின். அதுக்கு பின்னான உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுதான் வாரிசு. ஆனா வாரிசுன்னு வந்தா அந்த கட்சி அவருடைய கட்சிக்கு அந்த கைக்கு போயிருது, இந்த குடும்பத்துடைய கைக்கு போயிருது. அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு வந்து திருசாவை தொடர்புக்கு அதுதான் இப்ப எல்லாமே எதிர்ப்பு கொடுத்துருக்காங்களா? அவரு தான் எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க, பத்திரிகையில வந்திருக்குது. அவர் ஒரு பெரிய ஆள் இல்லை. இந்த 3 ஆண்டு காலத்துல இந்த ஆட்சி மேல கடுமையான வெறுப்பு, மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க. நீங்க தான் பிரதான எதிர்கட்சின்றீங்க. மேகதாது விவகாரத்துல ஏன் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரல அசம்பிளில? நீங்க நான் பேசுனேன், அதை நீ பாக்கல, நீ தான் போடுறது இல்லையே. திமுக ஆட்சியில எந்த ஒரு நல்ல திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வராது. இந்த ஆட்சி தொடர்ந்தா ஆண்ட நாள் கூட தமிழ்நாட்டை காப்பாற்றணும். ஏன் பிரதமர் ஏற்படலைன்னா மற்றதெல்லாம் பாருங்க. மெகா கூட்டணி அமைப்போம் நீங்க இதுவரைக்கும் யாருமே வந்ததாக தெரியலையே. திமுக எந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க? திமுக விசிக இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்களா, அமைச்சிருக்காங்களா? முடிவு இல்ல, பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சாதான் உறுதி. அதுலயே எத்தனை கட்சி இருக்குது, எத்தனை கட்சி வெளியூர் பொறுத்து நீக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் ஒன்றாக இணைத்து அதிமுக எதிராக தேர்தல் நேரத்தில் வந்து கட்சியின் சின்னத்தை முடக்கப்படாத ஒரு தரவாக கிடைக்கிறது. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி முடக்குவாங்க? நீங்களே சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம் கொடுத்தாச்சு, உயர் நீதிமன்றம் கொடுத்தாச்சு, எல்லா மன்றமும் கொடுத்தாச்சு, நீதிமன்றத்தில் எல்லா தீர்ப்பு வந்தாச்சு, தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு, இனிமே எங்க போய் முடக்க முடியும்? அது ஆசை நிறைவேறாது, நிராசையா தான் இருக்கு. அதாவது உச்ச நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு வாங்கியாச்சு, தேர்தல் ஆணையத்திலும் வாங்கியாச்சு, இனிமேல் என்ன இருக்க போகுது? அவை எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. நிராசை எப்பொழுதும் நிறைவேறாது. ஓபிஎஸ் பறக்க முடியாது, ஓபிஎஸ் பறக்க முடியாது. நீதிமன்ற அவமதிப்புல வந்து பறந்தான். இப்படி சொல்லுங்க, பறக்கிறாங்களா? நீங்க தானே சொல்றீங்க. பறக்கிறாரா? பறந்தா கொடுங்க, பறந்தா ஆதாரத்தை கொடுங்க, நான் பாக்குறோம். பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் தேர்தல் அறிவிக்கவில்லை. தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி முழுமையாக. ஆமா, பாஜக அதிமுக சேர்ந்துட்டீங்களா? அது சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதாவது ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சி போறது அவருடைய ஜனநாயகம். அதுல யாரும் ஒருத்தர் போறாங்க இல்லைங்களா சொல்லி நம்ம தடுக்க முடியாது. இது ஜனநாயக நாடு, ஜனநாயக நாடு. யாரு வேணாலும் எங்க வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகணும். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிமுக வராங்க, அதிமுக கட்சியிலிருந்து போறாங்கன்னா அது அவருடைய மனநிலை பொறுத்து இருக்கு. அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவருடைய மகனுக்கு வந்து சீட்டு கேட்கிறாரு. இது வாரிசு அரசியல் அதாவது அரசியல் வாரிசுனா புரிஞ்சுக்கணும். சீட்டு கொடுக்கறதுல போரில்ல, தலைமை பொறுப்பு. திமுக தலைவர் திரு கருணாநிதி இருந்தார். அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு யார் தலைவரே? திரு ஸ்டாலின். அதுக்கு பின்னான உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுதான் வாரிசு. சீட்டு கொடுக்கறதுல வாரிசு கிடையாது. இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்க, நாளைக்கு சீட்டு கொடுக்க விட்டுருவாங்க. அது வாரிசா வராது. ஆனா வாரிசுன்னு வந்தா அந்த கட்சி அவருடைய கட்சிக்கு அந்த கைக்கு போயிருது, இந்த குடும்பத்துடைய கைக்கு போயிருது. ஒரு குடும்பத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கொள்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை போல் சாதாரண தொண்டனும் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். அது அதிமுக தான் முடியும், வேற எந்த கட்சியிலும் தமிழகத்துல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வாரிசு அரசியல், குடும்ப கட்சி, கார்பரேட் கம்பெனி. அது கட்சியில் கம்பெனி. நானும் முதலமைச்சராக இருக்கும்போது தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் வந்து சேர்ந்தாங்க. புரியுதுங்களா? தேர்தல் அறிவிப்புக்கு பக்கத்துலதான் கூட்டணி அமைச்சது. இன்னும் தேர்தல் அடுத்த மாசம் தான் இருக்குது. இன்னும் 20 நாளைக்கு மேல இருக்குது. கூட்டணி அமைக்கிறத பத்தி கேட்கல சார். ஆனா அதிமுக அந்த எதிர்பார்ப்பு எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கும் போது நாங்க மட்டும் எதிர்பார்க்கணும் என்ன தப்பு? எல்லா கட்சியும் கூட்டணி தானே அமைக்கிறாங்க. எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கதே இல்லையா? அதே மாதிரி அதிமுக கூட்டணி அமைக்கும். ஏற்கனவே 19 என்ன தலைமையேற்று நடத்தணும், 2021 தலைமையேற்று நடத்தணும், இப்போ அதிமுக தலைமையேற்று நடத்தணும். ஏன் பிரதமர் ஏற்படலைன்னா மற்றதெல்லாம் பாருங்க.
ஒரிசாவில் பிரதமர் வேட்பாளராக இருக்கிறாரு, அங்க இருக்கிற முதலமைச்சர். தெலுங்கானாவில் அப்படி இருக்காரா, ஆந்திராவில் அப்படி இருக்குதா, மேற்கு வங்காளத்தில் அப்படி இருக்குதா? பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அந்த மாநிலம் ஜெயிக்கல. ஏன் 2014 அம்மா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி செய்யலையே? ஆக எங்களை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கிறாங்க. எங்களுக்கு யார் வாக்களிக்கிறார்கள் அவர் தான் எஜமானர். அவர்களுக்கு என்ன வேணும் என்பதை நாங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஆனால் கூட்டணின்னு வந்த பிறகு கூட்டணி தர்மம் வந்துடுது. மாநிலத்திற்கு எதிராக செயல் வருகின்ற பொழுது, எதிராக சில பிரச்சனை வருகின்ற பொழுது தேசிய அளவில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ கூட்டணி தர்மம்னு வந்து நின்றுக்குது. அப்போ நம்ம பாதிக்கிறோம். ஆகவே இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு தான் அதிமுக சுயமா முடிவெடுத்து செயல்படுவதற்கு தான் நாங்க யாரோடையும் கூட்டணி. அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு வந்து திருசாவை தொடர்புத்தி அதுதான் இப்ப எல்லாமே எதிர்ப்பு கொடுத்துருக்காங்களா? அவரு தான் எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க. பத்திரிகையில வந்திருக்குது. அவர் ஒரு பெரிய ஆள் இல்லை. தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவர் ஏதோ இறக்கப்பட்டு சேர்த்தணும். அவர் ஏற்கனவே இதுல இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தாரு. அவர் உடல்ல சரியில்லாத இருந்தது, அதனால அவர் விட்டு வச்சிருந்தோம். இப்போ அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. கருத்து கணிப்பு எல்லாமே வந்து திமுக ஆதரவான கருத்து கணிப்பா, அதே போல பாஜக ஆதரவான ஓட்டு போடுற மக்கள் கருத்து கணிப்பில் வரலையே. யாரு ஓட்டு போடுவான்னு பொறுத்திருந்து பாருங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது 10 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். பல்வேறு விமர்சனங்களை செஞ்சாங்க. 520 அறிவிப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கவர்ச்சிகரமாக அறிவிச்சாங்க. அதை நம்பி ஓட்டு போட்டாங்க. அந்த காலகட்டத்திலேயே நாங்கள் இவ்வளவு ஜெயிச்சு வந்திருக்கிறோம். இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி மேலே கடுமையான வெறுப்பு, மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க. விலைவாசி உயர்வு, கரண்ட் பில் உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, அதே போல எல்லா வகையிலும் சட்ட ஒழுங்கு மிக மோசமான நிலை இருக்குது. இப்படிப்பட்ட நிலையை தான் நம்ம தேர்தலில் சந்திக்கிறோம். அதனால எங்களுடைய கூட்டணி மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறும். நீங்க தான் பிரதான எதிர்கட்சின்றீங்க. மேகதாது விவகாரத்துல ஏன் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரல அசம்பிளில? நீங்க நான் பேசுனேன், அதை நீ பார்க்கல. நீ தான் போடுறது இல்லையே. எங்களை பேசுனது போட்டா தானே தெரியும் மக்களுக்கு. நான் சட்டமன்றத்தில் பேசின குறிப்பு எடுத்து பாருங்க. தீர்மானம் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசின தீர்மானத்தை எடுத்து பாருங்க. என்ன பேசியிருக்குன்னு பாருங்க. மேகதாது என்ன நடந்ததுன்னு போது பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அவதூறு வழக்கு சொன்னான். நீதிமன்ற அவதூறு வழக்கு நாங்கள் போட்டேன். இந்த ஆணையாரம் மீது இல்லு திராணி இருந்து அந்த அரசு போடணும். நீ மேகதாது பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த மேகதாது பற்றி குறிப்பிடவே கூடாது. இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம், அந்த ஆணையத்தோட 28வது கூட்டம் நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் வந்து என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். மேகதாது சப்ஜெக்டே வரக்கூடாது. ஏன்னா அதனுடைய பணி என்னன்னா, அங்கே இருக்கிற தண்ணி, வர்ற தண்ணி, தேங்கி வைக்கிற தண்ணி, தேங்கி வைக்கிற தண்ணீர், ரிலீஸ் பண்ணுற தண்ணி, வெளியிடுற தண்ணி, இதில் அந்த ஆணையம் பரிசீலித்து எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளோ தண்ணி, எந்தெந்த மாதத்திற்கு எவ்வளோ தண்ணி ரிலீஸ் பண்ணணும் தான் அந்த ஆணையத்தினுடைய பணி. அதற்கு மேலாக மேகதாது பிரச்சனையை அவர் எடுப்பது என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இந்த அரசு கண்டிக்கத்தக்கது. காவிரி குண்டார் திட்டத்தை நான் கொண்டாந்தோம். அந்த திட்டத்தையும் அப்படி கிடப்பில் கிடக்குது. கோதாவரி காவிரி இணைப்பு என்னுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டோம். திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிடல. அதையும் இன்னைக்கு மத்திய அரசு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி துவங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதையும் அப்படி கிடப்பில் போட்டுருக்காங்க. திமுக ஆட்சியில் எந்த ஒரு நல்ல திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வராது. இந்த ஆட்சி தொடர்ந்தா ஆண்டனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.